எங்களுக்கு பிடிக்கல தெரிஞ்சிருந்தா அந்த பவானியை கூட்டிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்துறான்னா எங்களுக்குன்னு என்னங்க மரியாதை இருக்கு? காலம் முழுக்க உங்க புள்ள இப்படித்தான் பண்ணுவாருன்னா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. அப்ப இவ கஷ்டப்படுறதுக்கு இப்பவே நாங்க உதவிக்கிறோம். சம்பந்தி, இந்த கல்யாணம் வேணாங்க. இப்பவே நாகரிகமா இதை நாம நிறுத்திடலாம். எனக்கு அவசரப்பட்டு வாய் விடாதீங்க. இல்லம்மா, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். மாயாவாலையும் பவானியாலையும் காலம் முழுக்க வைஷு கஷ்டப்பட முடியாது. அதுக்கு தான் ஒரே வழி. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நடந்த எல்லா தப்புக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இதை நீங்க சொல்ல என்ன பிரயோஜனம்? உங்க பிள்ளைல சொல்லணும். அவ சார்பா நான் சொல்றேங்க. பிரச்சனையே உங்க பிள்ளையால தாங்க. நீங்க வாய் நோகாம வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை உங்க பையன் அடாவடியா மீறுவாரு. கடைசியில அவமானப்பட்டு நிக்கிறது நாங்க தானே. இதான நடந்துட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காதுங்க. இதை நான் உறுதியா சொல்றேன். நானும் உறுதியா சொல்றேங்க. இனிமேலும் உங்க பையனை நம்புறதுக்கு நாங்களும் தயாரா இல்ல. அவருக்கு பொண்ணு கொடுக்குற அளவுக்கு அவர் நடந்துக்கவும் மாட்டாரு. ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். என்னம்மா பொறுமையா இருக்கிறது? இவங்க பையனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் பைத்தியக்காரனா? என்ன வைஷு? சம்மந்தி, இப்பவும் நான் சொல்றேன், நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் அந்த பவானி தான். என் புள்ள மேல எந்த தப்பும் இல்ல. அவன் ஒரு அப்பாவி சூதுவாது தெரியாதவன். ஓ, அவர் பத்திரமாத்த தங்கம், நாங்க அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படித்தானே? நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அதாங்க உண்மை. வைஷு மேல அவன் உயிரே வச்சிருக்கான். இவளுக்கு ஒண்ணுன்னா அவன் துடிச்சு போயிடுவான். ஆனா அதையும் மீறி அவன் அப்படி நடந்துகிட்டான்னா அதுக்கு அந்த பவானி தாங்க காரணம். அவரு வைஷு மேல உயிரே வச்சிருக்காரு. இத நாங்க நம்பணும். அதுதாங்க உண்மை. சரி, நீங்க சொல்றது உண்மைன்னா அதை நான் நம்பணும்னா உங்க புள்ள அதை நிரூபிக்கணும். உங்க புள்ள நீங்க சொல்றத கேட்பார்ல? கண்டிப்பா கேட்பாங்க. இதுல மாற்றம் ஒண்ணும் இல்லையே? இல்லைங்க, என் புள்ள நான் சொன்ன கண்டிப்பா கேட்பா. அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க. என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் நாளைக்கே கோயில வச்சு கல்யாணம். வந்து தாலி கட்ட சொல்லுங்க. உங்க புள்ள நல்லவர்னா, என் பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காருன்னா நாளைக்கே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. என்னது? நாளைக்கே வா? ஆமாமா, எப்ப என்ன நடக்கும்னு இனிமேல பதறிட்டு இருக்க முடியாது. நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்காக ஒரு முகூர்த்த நாள் நல்ல நாள் பார்க்காம எப்படிங்க? நாளைக்கு நல்ல நாள் தாமா. நாள் என்ன இருக்கு? நானும் பவானியும் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்லபடியா வாழ்ந்துட்டோமா? மனசு சுத்தமா இருந்தா போதுமா? எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஏற்கனவே பேசி முடிச்ச முகூர்த்த நாள்ல ரிசப்ஷன் வச்சுக்குவோம். கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்குவோம். சம்மந்தி, கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுல நாம அவசரப்பட வேண்டாமே. வேற வழி இல்லைங்க. நாளைக்கு கல்யாணத்தை அன்னைக்கு மாயாவும் பவானி சேர்ந்து உங்க பிள்ளைய வரவிடாம பண்ணிட்டா என் பொண்ணு செத்துருவா. ஐயோ, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதையெல்லாம் என் பொண்ணை கூட கலந்து பேசாம தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்ணு என் பேச்சுக்கு கட்டுப்படுவா. உங்க பையன் எப்படி? சொல்லுங்கம்மா, உங்க பையன் உங்க பேச்ச கேட்பார்ல? கட்டுப்படுவார்ல? அவனும் கட்டுப்படுவான் சம்மந்தி. நான் சொன்ன அவன் கேட்பான். நாளைக்கு கல்யாணங்கிற முடிவை நானும் ஏத்துக்கிறேன். இத பாருங்க, நீங்க ஒண்ணு சொல்லிட்டு அவரும் பண்ணிட்டு இருந்தாருன்னா நல்லா இருக்காது. இல்லைங்க, இதை நான் உங்களுக்கு வாக்குறுதியாவே சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு இதுதான் முடிவுன்னா கோயில்ல வச்சே நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். நம்பலாம்ல? நான் எல்லாம் ஏற்பாட்டி பண்ணலாம்ல? நான் சொல்றேங்க, இது உறுதியா நடக்கும். இதுக்கான ஏற்பாடை நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. வைஷு, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நாளைக்கே உனக்கும் யுவிக்கும் கல்யாணம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத நான் நடத்தி வைக்கிறேன். தைரியமா இரு. எதை பத்தியும் வருத்தப்படாத வைஷு. என்ன? வரேங்க. வரேம்மா. வாங்கம்மா.
என்னம்மா சொல்ற? கோயில்ல கல்யாணமா? அதுவும் நாளைக்கேவா? ஆமா மாலதி, கல்யாண விஷயத்துல அவசரப்பட வேண்டான்னு நானும் வைஷு வீட்டுல எவ்வளவோ சொன்னேன். இவ்வளவு நடந்த பிறகு உங்க பிள்ளைய எப்படி நம்புறது? கடைசி நேரத்துல பிரச்சனை வந்து கல்யாணம் நின்னு போனா எங்களுக்கு தான் அவமானம்னு சொல்லி அவங்க ரொம்ப பதறாங்க. அவங்க சொல்றதும் சரிதாம்மா. ஆனா இது எல்லாத்துக்கும் யுகி மட்டும் காரணம் இல்லையே. உண்மைதான், மாயாவும் பவானியும் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவங்களுக்கும் நல்லா புரியுது. ஆனா யுகியும் அவங்களுக்கு துணை போறான்ல. அத சொல்லு. அவன் சரியில்லம்மா. இப்படி விவரம் இல்லாம பண்ணிட்டு இருந்தா யார் தான் ஏத்துக்குவாங்க? அதனால தாண்டி என்னாலையும் மறுத்து பேச முடியல. உங்க பிள்ளைக்கு எங்க பொண்ணு மேலேயும் கல்யாணத்து மேலேயும் உண்மையிலேயே விருப்பம் இருந்தா நாளைக்கே வச்சுக்கலாம், இல்லைன்னா கல்யாணமே வேண்டாங்கிற மாதிரி பேசுறாங்க. வேற வழி இல்லாம தான் நானும் ஒத்துக்கிட்டேன் இத. சரி விடுமா, இதுவும் நல்ல விஷயம்தான். நம்ம புள்ளைய நம்மளாலே நம்ப முடியலையே, அவங்க மட்டும் எப்படி நம்புவாங்க? அது மட்டும் இல்லாம பின்னால வில்லங்க வந்து அவதிப்படுறதுக்கு பதிலா முன்னெச்சரிக்கையா முன்னாலேயே பண்றது நல்லது தானே? எனக்கும் அப்படிதாம்மா பட்டுது. அதான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மாப்பிள்ள, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்கிறது என்ன இருக்கத்த? பொண்ணு வீட்டுல பயப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில 2வது முறையா நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. அது என்ன 2வது முறை? ஆமா மாலு, பொண்ணு எனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்களே, அது முதல் முறை. அதுக்கப்புறம் இப்பதான். ஏங்க, உங்களுக்கு எப்ப காமெடி பண்ணணும்னு விவசாயே கிடையாதா? கல்யாணத்துல இவ்ளோ குழப்பம் வந்துருச்சேன்னு அம்மாவே டென்ஷன்ல இருக்காங்க. அத புரிஞ்சுக்காம நான் காமெடி பண்ணலாமா? சீரியஸா தான் சொல்றேன். நாளைக்கே கல்யாணங்கிறதும் அத்தை அதுக்கு ஒத்துக்கிட்டதும் நல்ல விஷயம்தான். அத்தை, இந்த கல்யாண பிரச்சனை இதோட முடியட்டும். நீங்க சாய மேல பாரத்தை போட்டு அதுக்கான வேலையை கவனிங்க. மாப்பிள்ள, எங்களுக்குன்னு யார் இருக்கா? கூட மாட ஒத்தாசையா இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். சம்மந்தி, நீங்களும் அவசியமா குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். அட என்ன சம்பந்தியம்மா, நம்ம வீட்டு விசேஷம் நாங்க இல்லாமையா? குடும்பத்தோட அவசியம் வர்றோம், நீங்க கவலையப்படாதீங்க. அத்தை, அப்பா சொன்னதுல சின்ன கரெக்ஷன். மாலத்தி அவசியம் வருவா, ஆனா நானும் அப்பாவும் தம்பியும் கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. மாப்பிள்ள, அது சரியா வராது அத்தை. ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு பயம்தான் அத்தை. நாளைக்கே கல்யாணம்னு பொண்ணு வீட்டில் முடிவு பண்ணதுனால நீங்களும் அதை ஏத்துக்கிட்டீங்க. எல்லாம் சரி, சொன்னபடி கல்யாணம் உறுதியா நடக்கணும்னா வர்றதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது நடக்குமான்னு தெரியலையே. மாப்பிள்ள, ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? இது உறுதியா நடக்கும். நானும் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை, நீங்க நடக்கும்னு நினைக்கிறீங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா உங்க புள்ள அதை ஏத்துக்கணுமே. நிச்சயமா ஏத்துக்குவான் மாப்பிள்ள. என் புள்ள நான் சொன்னா கேப்பான். இது ஒரு நம்பிக்கையில தான் சொல்றீங்க. அவனும் நல்ல புள்ளையா தான் நடக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவனை பிடிச்சி ஆட்டி வைக்கிற கிரகணம் சரியில்லையே, அதான பயமா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கும் உதவாத வெட்டி வேலையை கரெக்டா பண்றான். ஆனா பிசினஸ், வேலை, நிச்சயம், கல்யாணம் இந்த மாதிரி அவசியமான விஷயத்த சொதப்பி வைக்கிறான். ஒண்ணு அதுல தடங்கலாவது, இல்ல ஒரே இடம் நின்னு போகுது. அதுக்கெல்லாம் காரணம் இவனா தானே இருக்கான். இப்போ இந்த கல்யாணம் அப்படி நின்னு போனா? ஏங்க இருமாலத்தி, நான் பேசுறது தப்பா இருந்தாலும் உண்மைதானே சொல்லிட்டு இருக்கிறேன். உன் தம்பி தங்க கம்பியாவே இருக்கட்டும், ஆனா சேர்க்கை சரியில்லம்மா. அதான பதட்டமா இருக்கு. விடிஞ்சா கல்யாணங்க, இதுக்கு நடுவுல என்னங்க ஆக போகுது? என்ன ஒண்ணு ஆகலாமா? விஷயம் தெரிஞ்சு அந்த லூசு பொண்ணும் அவங்க அம்மாவும் கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணலாம். ஏன் உன் தம்பியை என்ன பண்ணுவான்னு தெரியாதே? அவங்களும் ரகலை பண்ணி உன் தம்பியை சொதுப்பி வச்சானா கல்யாணங்கிறது காத்து போன பலூன் மாதிரி ஆயிடாது? ஷோ, என்ன ஐயோ, உன் தம்பி விஷயத்துல எப்பவுமே இப்படித்தான் நடக்குது. பரபரப்பா தொடங்குனது எல்லாமே பாதியில தானே நின்று இருக்கு. நடக்கும் நம்பிட்டு இருப்போம், ஆனா நடக்காது. பச்சை
அவங்களே பயந்து போயிருக்காங்க, நீ வேற ஏன்டா? இல்லப்பா, போதும்டா, ஒரு முறை தப்பாயிட்டா எப்பவும் அப்படியே இருந்துராது. அதுவும் இல்லாம நல்ல விஷயத்த நம்பிக்கையோட தொடங்கணும். வம்சம் தழைக்கும், குடும்பம் நிலைக்கும்னு அந்த நம்பிக்கையில் தானே கல்யாணமே பண்றது. இத பாருங்க சம்பந்தியம்மா, உங்க புள்ள விஷயத்துல வேணும்ன்ற அளவுக்கு வேதனை பட்டாச்சு. இனி அப்படி நடக்காது. அந்த நம்பிக்கையில கடவுள் மேல பாரத்தை போட்டு எல்லாத்தையும் பண்ணுங்க, எல்லாமே நல்ல விதமா முடியும். உங்க வார்த்தை பலிக்கணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்குமா. நீங்க சந்தோஷமா பண்ணுங்க, நாங்களும் குடும்பத்தோட வந்துருவோம். பச்சையும் வருவான். எனக்கு அது போதும் சம்பந்தி. எனக்கு இதுல ஒரே ஒரு வருத்தம் தான். எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவன் கல்யாணத்தை ஊரை கூட்டி ஜாம் ஜாம்னு பண்ணலான்னு இருந்தேன். ஆனா இப்ப என்னமோ ரகசிய கல்யாணம் பண்ற மாதிரி. மா பரவாயில்ல விடுமா, நாம என்ன பண்றது, நம்ம சூழ்நிலை அப்படி. அதுவும் இல்லாம நாம தான் ரிசப்ஷன் வைக்கிறோம்ல, அத கல்யாணம் மாதிரி நல்லா கிராண்டா பண்ணிடலாம். அதாம்மா சரி. மனசை போட்டு குழப்பிக்காம கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதை பாருங்க. ஹாய் மைக்கேல். Hi, Pachai. எங்க போயிருந்தப்பா? Coffee shop. Who's this lady? She is my auntie. Auntie? Yes. Oh. வணக்கம். உங்களை சந்திச்சலை சந்தோஷம். பாத்தீங்களா, தமிழ பிச்சு உதறாரு. நம்ம பிசினஸ் பார்ட்னர் அத்த பெரிய கில்லி. நீங்க மாத்திட்டு பேசிட்டு அப்படியே கிளம்புங்க, நான் பிசினஸ் மேட்டரா பேசிட்டு இருக்கேன். நீங்க வாங்க மைக்கேல். நீங்க வாங்க. ஓட்டின்னு போ. போ போ. How is the climate? Very hot. It's like my country. We'll sit in yes. ஏண்டி என்னடி இதெல்லாம்? நீ சொன்னப்ப கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நேர்ல பாக்குறப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. பிசினஸ்ங்கிற பேர்ல யாரோ ஒருத்தனை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இப்படியா கூத்தடிக்கிறது? நான் என்னமா பண்றது, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஐயோ வேண்டாம் மாலதி, எனக்கு என்னமோ தப்பா படுது. இப்பெல்லாம் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களே காசுக்காக என்னென்னவோ பண்றாங்க. ஆனா இவ யாரு என்னன்னு ஒண்ணும் தெரியல. அந்த ஆளை முதல்ல இங்க இருந்து அனுப்புற வழிய பாரு. கண்டிப்பா அனுப்பணுமா? மாலதி நான் கிளம்புறேம்மா, வரேன் மாப்ள. ஏன் அத்தை அப்படி பண்றீங்க? வந்தமா தகவல் சொன்னமா போனமா இருக்க மாட்டீங்களா? இல்ல மாப்ள. வேண்டாம் அத்தை, உங்க வயசுக்கு இது மாதிரிலாம் ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறது தப்பு. அதுவும் இல்லாம உங்க புள்ள மாதிரி நான் ஒன்றும் புத்தி கட்டத்தனமா இது பண்ண மாட்டேன். இவனை வீட்டில் வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகலாம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஆனா உங்க புள்ள லூஸ் பண்ணி சுத்திட்டு இருக்கானே, அதுல ஏதாவது ஆதாயம் இருக்கா? சொல்லுங்க. உங்க புள்ளையால பேர் கெட்டு அவமானப்பட்டு தான் மிச்சம். ஆனா அவனை சரி பண்ணாம இங்க வந்து ஏன் குத்துறீங்க? மாப்ள இத பாருங்க, எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க புள்ளைய கரெக்ட் பண்ற வழியை பாருங்க. வரேன் மாலதி. இப்ப எதுக்குங்க எங்க அம்மாவை? போய் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. உங்களோட வார்த்தையில எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. மாயாவுக்கு யுகியை கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்க, அது நடக்கலன்னதும் யுகி வைஷுவோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க மட்டும் இல்லம்மா, உங்க பொண்ணு மாயாவும் என் பிள்ளைகிட்ட பார்க்கவும் பேசவும் கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்களும் மாயாவும் அவனுக்கு ஃபோன் பண்ணாதீங்க.
அது முடியலன்னா நீங்க இந்த ஊர்லயே இருக்காதீங்க. இந்த லோன் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் கிடைச்சிருக்கு. அதனால என்னால தான் வளர்ந்தாங்கன்னு பின்னாடி பேச்சு வருமோன்னு அத்தை சங்கடப்படுறாங்க. நீ எங்க வார்த்தை வரலடி, திட்டம் போட்டுதான் வந்திருக்க. நீ அங்க வந்தா பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சாக்கா வச்சு கல்யாணத்தை நிறுத்தி யுகி இவளுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணத்தோட வந்திருக்க. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இவளுக்கு மாப்பிள்ளை தேடுறியா இல்ல உனக்கு மாப்பிள்ளை தேடுறியா? நீங்களா இல்ல யாரு அழுதாங்க? வாழ வக்கலன்னா தூக்கல தொங்க வேண்டியதானே, நான்கு சாக வேண்டியதானே. ஏன் எங்க உசுறு எடுக்கிறீங்க? இனிமே எங்க மாப்பிள்ளை பத்தி கடவுள் கூட நினைக்க கூடாது. அவர் கூட பேசுறது பழகிறது தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது நீ ஏதாவது பண்ண ஊரை கூட்டி நார் அடிச்சிருவேன். இன்னைக்கு இது வீட்டோட முடிஞ்சது. இதே கதை தொடர்ந்துச்சு, உனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நானே ஊர் முழுக்க சொல்லி உன்னை ஜென்மத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். இங்க பாரு, இந்த பொம்மை அழகா இருக்குல்ல, யுகி மாதிரியே இருக்க. இதுக்கு யுகினே பேர் வச்சிடலாம். ஏன் அழற? நீ அழாத ப்ளீஸ். நீ அழுத எனக்கு அழுகையா வந்துரும். அம்மா பாப்பா அழுவேன். அம்மா, என்னம்மா இது? பாப்பா முன்னாடி ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? அமைதியா இருங்க. பாப்பா, நீங்க போய் ரூம்ல விளையாடுங்க. மலரக்கா, அம்மா அழறாங்க பாருங்க. ஏன் அழறாங்க? பாப்பா, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல பாப்பா, அதான் அழறாங்க. சரி, நீங்க போய் தாலி எடுத்துட்டு வாங்க, அம்மாக்கு தேய்ச்சி விடுறேன். வேண்டாம் பாப்பா, நீங்க போங்க. அம்மாவுக்கு நான் தைல தேய்ச்சி விடுறேன். நீங்க ரூம்ல போய் விளையாடுங்க. நீங்க மருந்து கொடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அழக்கூடாது, அழக்கூடாது, போங்க. மா, எதுக்குமா அந்த ஆள் பேசுனதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் இன்னைக்கு நேத்திக்கா பேசிட்டு இருக்காரு? உங்களை விட்டு போனதுல இருந்தே தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா என்னைக்குமே அந்த ஆளு இந்த மாதிரி கேவலமா பேசினது இல்ல. யுகிய என் புள்ள மாதிரி பாக்குறேன். அந்த தம்பியையும் என்னையும் சேர்த்து வச்சு அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பதிலா என்ன அவங்க கொண்டு போட்டிருக்கலாம். ஏன் வாழ்க்கை, ஏன் சந்தோஷம்னு யோசிக்காம என் பொண்ணுக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. என்ன போய் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டாங்களே. சரி விடுங்கம்மா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சகதிய வாரி அடிச்சிட்டாங்க. அதுக்காக அதையே நினைச்சாலுதா எப்படி? என் மனசே ஆறல. எந்த தப்புமே பண்ணாம ஆளுக்கு வந்து ஏன் இப்படி நோகடிச்சிட்டு இருக்காங்க? மனசாலையும் உடம்பாலையும் களங்கம் இல்லாம சுத்தமா தானே இருக்கேன். அது தெரிஞ்சிருந்தா இப்படி கேவலமா வந்து பேசுறாங்களே, எப்படி தாங்க முடியும்? உங்களை பேசுற தகுதி அவங்களுக்கு இல்லம்மா. அவங்க 2 பேருமே சாக்கடைங்க. அவங்க புத்தியே சரி கிடையாது. அதான் அப்படி பேசிட்டாங்க. அதுக்கு போய் நீங்க ஏன் இப்படி வேதனைப்படுறீங்க? நீ என்ன சொன்னாலும் என் வேதனை தீராது. உங்களை தப்பா பேசுறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கம்மா. அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சே ஆகணும். கூடிய சீக்கிரமே அந்த கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாருமா. நீங்க அழாதீங்கம்மா. கண்ணை தொடச்சிட்டு வாங்க. ரோட்ல போற ஏதோ ஒண்ணு உங்களை அசிங்கப்படுத்திடுச்சுன்னு நினைச்சுக்குங்க. வாங்க வாங்கம்மா. சரி, நீ போ. நீ போ. பாப்பாவுக்கு பசிக்கும், அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்போம். சரிங்கம்மா. நீங்களா இல்ல யாரு அழுதாங்க? வாழ வக்கலன்னா தூக்கல தொங்க வேண்டியதானே.